ராமேஸ்வரம் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததா? அரசியல் தலைவர்கள் எச்சரிக்கை. ஒரு பள்ளி மாணவி காலை பள்ளிக்கு போகும் வழியிலேயே கத்தியால் குத்தி கொலை செய்யப்படுகிறாள். தமிழகத்தின் நிலை எது? பாதுகாப்பா அல்லது பயமா? நண்பர்களே, இது ஒரு சாதாரண குற்றச்சம்பவம் இல்ல. இது பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, நம் சமூக மனநிலை எதையும் ஆழமாக கேள்விக்குள்ளாக்கும் சம்பவம். தமிழன் ஐக்யூ வின்ல இருக்கிறீங்களா? முதல்ல ஒரு 2 வினாடி சப்ஸ்கிரைப் அடிச்சிடுங்க. இது மாதிரி உண்மைகளை நேரடியாக இன்னும் பல பேருக்கு சேர்க்கலாம். சேராம்கோட்டை, ஒரு சாதாரண காலை, ஒரு சாதாரண மாணவி. ராமேஸ்வரம் அருகே இருக்கும் சேராம்கோட்டை. அங்கு வசிக்கும் ஷாலினி 12ஆம் வகுப்பு மாணவி. அப்பா மாரியப்பன் மீனவர். ஒரு சாதாரண குடும்பம். ஆனா அவளுக்கு சாதாரணமில்லை. சில மாதங்களாக ஒரு தலைப்பட்சமாக தன்னை காதலித்து வந்த முனிராஜ் என்ற இளைஞனின் தொல்லை. அவள் தந்தையிடம் சொல்லியதும் தந்தை நேரடியாக முனிராஜின் வீட்டுக்கே சென்று கண்டித்தார். அது போதாமல் அந்த இளைஞன் இன்னும் தொடர்ந்து தொல்லை கொடுத்திருக்கிறான். இன்று நவம்பர் 19 காலை, ஷாலினி பள்ளிக்கு போகும் நேரம். கைப்பையில் கத்தி வைத்திருந்த முனிராஜ் வழிமறித்து காதலிக்கணும் என்று மீண்டும் வற்புறுத்தினான். அவள் மறுத்த மறு நிமிஷத்திலேயே அவன் அடி, குத்து, தாக்குதல். சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை. இது ஒரு தனி குடும்பத்தின் இழப்பு இல்ல, ஒரு சமூகத்தின் தோல்வி, ஒரு பாதுகாப்பு அமைப்பின் கேள்வி, ஒரு அரசின் பொறுப்பு. கைது, போராட்டம், கோபம். சம்பவத்துக்கு பிறகு முனிராஜ் ஓடிவிட்டான். துறைமுக போலீசார் வேகமாக கைது செய்தனர். ஆனா இதில் போலீசார் விரைவில் பிடித்ததா அல்லது முன்னமே தடுப்பதில் தோல்வியா? பிரச்சனை எது பெரியது? இதற்கிடையில் மதுரை தனுஷ்கோடி சாலை மறியல். குடும்பம், உறவினர் கோபம். அருகிலேயே போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். குற்றவாளிக்கு உடனடி தண்டனை. அரசியல் தலைவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள். இந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சது என்பதை எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் இருவரும் மிக கடுமையாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இபிஎஸ் என்ன சொல்கிறார்? காலை பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. குற்றவாளிக்கு எங்கிருந்து இத்தனை துணிச்சல் வந்தது? பெண்கள் பாதுகாப்பாக நடமாட முடியாத மாநிலமாக மாறிவிட்டது. இது ஒரு நேரடி அரசியல் தாக்குதலே உண்மை. ஆனா அண்டர்லையிங் பாயிண்ட் என்ன? பாதுகாப்பு ஒரு அரசியல்வாதம் இல்லை, அது ஒரு அடிப்படை உரிமை. அன்புமணி ராமதாஸ் மேலும் ஆழமான குற்றச்சாட்டு. பள்ளி மற்றும் அலுவலக நேரங்களில் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க பாமக பல தடவை கேட்டது. அதை டிஎம்கே அரசு செய்யவில்லை. அதன் விளைவாக உயிர் போச்சு. சமூக விரோதிகள் பயமின்றி திரிகிறார்கள். மாணவி குடும்பத்திற்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும். மற்றொரு பெரிய குற்றச்சாட்டு கணக்குகளோடு. டிஎம்கே அரசு வந்த பிறகு 217 குழந்தைகள் கொலை, அதில் 7 பேர் செக்ஷுவல் வயலன்ஸுக்கு உள்ளாகி படுகொலை. குழந்தைகள் மீது குற்றங்கள் 60% அதிகரிப்பு. போஸ்கோ வழக்குகள் 52% அதிகரிப்பு. இவையெல்லாம் கணக்குகள், அரசியல்வாதம் அல்ல. இங்கேருந்து ஒரு முக்கியமான பகுதி. இது முழுமையாக டிஎம்கே அரசின் தவறா? அளவுக்கு மீறிய அரசியல் தாக்குதல்கள் வெளியில் வரும். ஆனால் நாம அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரியலிஸ்டிக்காக இருக்கணும். 1. பெண்கள் மீதான குற்றங்கள் எந்த அரசின் காலத்திலும் இருந்தது, இது உண்மை. ஆனால் 2. தடுக்க வேண்டிய வழிமுறைகள் இதில் பல இடங்களில் தோல்வி. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு ஃபாலோ அப் இல்லை. ஸ்டாக்கிங்க்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க போலீஸ்ல ட்ரைனிங் குறைவு. விமன் சேஃப்டி ஸ்குவாட்ஸ் கிட்டப்பட்ட காகிதத்தில் மட்டுமே. எஜுகேஷன் சிஸ்டம்ல சேஃப்டி அவேர்னஸ் இல்ல. ஒன் சைடட் லவ் இல்லனா வயலன்ஸ். இதை சொசைட்டி நார்மலைஸ் பண்ணிவிட்டது. இது மிகப்பெரிய சோஷியல் ப்ராப்ளம். மூவி, சோஷியல் மீடியா, பியர் பிரஷர் எல்லாம் கூடி கூடி நச்சுத்தன்மை வாய்ந்த ஆண்மையை உருவாக்குது. ஆனா அரசு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? இந்த பெண் ஸ்டாக்கிங்க தந்தையிட்ட சொல்லிவிட்டார். தந்தை கல்பிரிட்டை நேரடியாக வார்னிங் கொடுத்தார். ஆனாலும் அந்த கல்பிரிட் இன்னும் கத்தி எடுத்து ஒரு மாணவியை கொல்ல முடிஞ்சது. இதன் அர்த்தம் சட்டத்தின் பயம் இல்லை, போலீசிற்கு பயம் இல்லை, பொது இடங்களில் பாதுகாப்பு 0. இதுதான் இந்த சம்பவம் காட்டுற பெரிய ரியாலிட்டி. நண்பர்களே, ஒரு 17 வயது பெண்ணின் உயிர் போனது.
அது தன்னுடைய எதிர்காலம், தன் குடும்பம் எல்லாத்தையும் கிழித்து எடுத்த ஒரு வன்முறை. இந்த நாட்டில் பெண் இல்லை என்று சொன்னாலே ஆண்கள் அதை ஏற்க முடியாத மனநிலை. இது ஒரு மிகப்பெரிய சமூக நோய். ஒரு பெண்ணை காதலிக்க மறுத்ததற்காக ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு ஆத்திரம். இது ஒரு பள்ளி மாணவி தப்பிச்சிருக்க முடியாத வன்முறை. நம்ம சமூகம் இதை எப்படி நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அவன் காதலிக்கிறான், அவனுக்கு ஃபீலிங் வருது, அவளும் ஒரு நாள் எஸ் சொல்லிடுவாள். இல்லை, நோ என்றால் நோ. அதை ஏற்காத சமூகம் அசுரன் சமூகம். ஆனா இதை லா அண்ட் ஆர்டர் சைடில் எப்படி சரி பண்ணலாம்? ஸ்கூல் ஜோன்ஸ்ல போலீஸ் பேட்ரோல், பெண்கள் புகார்களுக்கு டெடிகேட்டட் ஹெல்ப்லைன், ஸ்டாக்கிங்க்கு நான் பைலபிள் செக்ஷன்ஸ், காலேஜஸ் அண்ட் ஸ்கூல் சேஃப்டி கமிட்டிஸ், ஆலோசனை மற்றும் அச்சுறுத்தல் மதிப்பீடு, இப்படி கட்டமைக்கப்பட்ட அமைப்புகள் வேண்டும். ஒரு அரசாங்கத்தின் முடிவு ஒரு பெண்ணின் டெய்லி லைஃபை நேரடியாக பாதிக்கிறது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொள்ற ஆபீசருடைய மனப்பான்மை வாழ்க்கையை காப்பாற்றும். ராமேஸ்வரத்தின் இந்த சம்பவம் ஒரு அரசியல் டிபேட் மட்டுமில்ல, அது ஒரு ஸ்டேட் லெவல் வார்னிங். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு தாங்க முடியாது. அரசியல் கட்சிகள் யாரும் விட்டு வைக்கப்படக்கூடாது. குற்றவாளி யார் ஆதரவாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட் கடுமையாக இருக்கணும். முனிராஜ் மீது சட்டம் கடுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். மாணவி குடும்பத்திற்கு உரிய நஷ்டஈடு கிடைக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு என்கிற பெரிய ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் ஆரம்பிக்கணும். நான் சொன்னது என்னுடைய அனாலிசிஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு உண்மையிலேயே சீர்குலைந்து விட்டதா, அல்லது இது தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமா? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. தமிழ் ஐக்யூல இது மாதிரி அன்பயாஸ்ட் அனாலிசிஸ், ஃபேக்ட் பேஸ்ட் பிரேக் டவுன் தினமும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில். நன்றி நண்பர்களே. Like and subscribe.